ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இதுவரையிலும் எல்லோரும் எல்லாம் பேசுவதற்கு பேசி முடித்ததற்கு பிறகுதான் நாங்கள்லாம் பதில் சொன்னோமே தவிர, திராவிட முன்னேற்ற கழகத்தை போல ஒரு வார்த்தை சொன்ன உடனே எழுந்து அமைச்சர் பதில் சொல்லுவதற்கான ஒரு காலம் முழுமையாக அவர்கள் பேசி உரைக்கு பிறகு பதில் சொல்லுகிற காலம்தான் இப்போது மாறி இருக்கிறது. அதைத்தான் நம்முடைய முதலமைச்சர் விரும்புகிறார். அவர் எல்லோரும் சொல்லட்டும், அதற்கான பதிலை நீங்கள் தயாராக வைத்துக் கொள்ளும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கு முன்னாலே சட்டமன்ற தொடர் நீங்கள் பார்த்திருக்கக்கூடும். நாங்கள் பேசியவுடனே அடிக்கடி குறுக்கீடுகள் வருவதை 4 அமைச்சர்கள், 5 அமைச்சர்கள், 8 அமைச்சர்கள் என்று கூட குறுக்கீடுகள் வந்திருக்கிறது. இதையெல்லாம் நீங்கள் கண்கூடாக பார்த்திருக்கிறீர்கள். சட்டஒழுங்கு பிரச்சனையை பொறுத்தவரையும் சரி செய்து கொண்டுதான் இருக்கிறோம். அதற்கான புள்ளி விவரங்கள் இன்றைக்கு சட்டமன்றத்திலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்னென்ன நிலைகள் ஏற்பட்டிருக்கிறது என்பதை புள்ளி விவரமாக எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் சட்ட ஒழுங்கை பொறுத்தவரையிலும் இன்று அதை முழுமையாக நம்முடைய முதலமைச்சர் அவர் நாளை பதில் சொல்ல இருக்கிறார். அம்மோனியா வாயுவினால பாதிக்கப்பட்டு இறந்தவர்களுக்கு இழப்பீடு தொகை கொடுக்கிறோம். பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு தொகை எதுவும் அறிவிக்கப்பட்டது இதை பொறுத்தவரையிலும் முதல்வர் தான் முடிவு செய்ய வேண்டும். ஏன்னா வடமாநில தொழிலாளர் என்றதுனால அவங்களுக்கு ஏதாவது வெத்தனை போக்கு கையாளப்படுது. இல்லை, வெத்தனை போக்கல்ல, தொழிலாளர் நலத்துறையின் மூலமாக அவர்களுக்கு என்னென்ன வழங்க வேண்டுமோ அந்த பணிகளை தொழிலாளர் நலத்துறை மற்றும் சுற்றுச்சூழல் துறை, பொல்யூஷன் கண்ட்ரோல் போன்ற துறைகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து அந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார். பல பகுதிகள் பணி செய்து கொண்டிருக்கிறார். குறிப்பிட்ட எங்களிடத்தில் சொல்ல புள்ளி விவரம் இல்லை. அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் எப்போது டிவிக்கு நினைக்கிறார்? அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் எப்போது டிவிக்கு இணைய போறாரு? ஏன்னா சொல்லிட்டே இருக்காங்க டிவிக்கு அவர் இணைய போறாரு, அந்த பதவி ராஜினாமா பண்ணது எப்போ இணைய போறாரு? பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும்.